மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. அதனால தான் வந்துட்டு அப்டேட்ஸ் போட முடியல. இன்னும் ஊரில் தான் இருக்கும். பொங்கல் ஹாலிடேஸில் சண்டே நைட் தான் கிளம்புறேன். மண்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் ரெகுலராக அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் ஆகும். நாளைக்குமே பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடி எடுக்கிறோம். ஸோ நாளைக்குமே அப்டேட்ஸ் வராது. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ மகாநதி மெயின் அப்டேட்ஸ்க்கு பார்த்து போகலாம். இன்னைக்கு எபிசோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்காவுடைய ஃபோன் கான்வர்சேஷனை தாண்டி எதுவுமே வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ப்ரொமோவை பார்த்து வெண்ணிலா ஏன் சடனாக அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு. எஸ், காவேரியே போயிட்டு வெண்ணிலா கிட்ட அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆக்சுவலி ஆஸ் பர் ட்ராக் இப்போதைக்கு அவங்க வந்து இன்னும் குணமாகலை அப்படின்றது காவேரிக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு சீனை வைக்கிறதுக்கான கட்டாயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அப்கமிங்கை நோக்கி அவங்க மூவ் பண்ண பார்க்குறாங்க. அதனால தான் தேவையே இல்லாமல் காவேரிக்கு அந்த மாதிரி சீன்ஸ் வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. காவேரி போயிட்டு வெண்ணிலா கிட்ட விஜய் வந்து இப்போ பழைய விஜய் கிடையாது. விஜய் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விஜய்க்கு இப்போ உன் மேலே இருக்கிறது எல்லாமே வெறும் அனுதாபம் மட்டும்தான், அன்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இப்போதைக்கு வெண்ணிலா குணமாகிட்டே வராங்க. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத அவங்களால நல்லாவே உள்வாங்கி அதை புரிஞ்சுக்கவும் முடியுது. அதுக்கான ரியாக்ஷனுமே வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செகண்ட் இன்னைக்கு காவேரியை பார்த்ததும் வெண்ணிலா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அப்படியே பக்கா வில்லி மாதிரி இருந்துச்சு அந்த லுக்கை பார்க்கும்போது. ஸோ ஒருவேளை இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது ஃபியூச்சர்ல இவங்க வெளியாயிடுவாங்களோ அப்படின்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப எப்படி சொல்றது, ஆக்ரோஷமான நிலைமையில இப்போ வெண்ணிலா இருக்காங்க. அதுக்கான ஒரு அவுட்புட்டை தான் நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூவிலே நம்ம பார்த்தோம். அழகான கியூட்டான ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் விஜய்க்காக ஆசாசியாக சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக காவேரிக்கு ஊட்டியெல்லாம் விடுறாங்க. அது வந்து பொறுக்காமல் நம்ம வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை தட்டி விட்டு ஒரு அடி வேற கொடுக்குறாங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே கோபமும் வருது ஆஸ் அ மகாநதி அண்ட் வீக்கா ஃபேனா. பட் என்ன பண்ணுறது, இதெல்லாம் நம்ம வந்து தாங்கி போய் தான் ஆகணும் போல். இதுக்கே நம்ம மனசு வந்து தாங்கலை. இன்னும் ஃபியூச்சரில் எமோஷனல் சீன், விஜயோடைய அழுகாட்சி சீன் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் மனசு அப்படின்னு தெரியல. அண்ட் அந்த சீன் எதுக்காக வருது அப்படின்றதுமே வந்து இன்னும் கணிக்க முடியல நம்மளால. வில்லன் கேங்ஸ் யாரும் எதுவுமே ட்ரிகர் பண்ணி விடாம காவேரி சொன்ன வார்த்தைகளுக்கே அவங்க இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்களே. இன்னும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா பிளான் பண்ணி வெண்ணிலாவுக்கு ஏதாவது ட்ரிகர் பண்ணா அவங்க இன்னும் எந்த அளவுக்கு ஆக்ரோஷம் ஆவாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியல. இன்னொரு சைடு நிவின் வந்து யமுனாவை அந்த கோச்சிங் சென்டர் எல்லாம் வந்து போய்க்கோ, ஆனா நான் வந்து ட்ராப் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யமுனா அண்ட் காவேரி அவங்களுடைய லவ், அந்த சிஸ்டர் லவ் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் யமுனா வந்து ஒரு நல்ல பொண்ணாக காவேரி கிட்ட பிஹேவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.